வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது குரு பயிற்சி பலன்கள். மன்னவன் கொண்டவன், தனக்காரகன், புத்திரகாரகன், ஆசான், குரு பார்க்க கோடி நன்மை. இன்றைக்கு பார்ப்பது மகர ராசி. குரு பகவான் இதுவரையிலையும் நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்வை செய்து வந்தார். மகர ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல பார்வை செய்து வந்தார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ அனுக்கிரகம், யோகம், அதிர்ஷ்டம், நன்மைகள், புகழ், மரியாதை இதையெல்லாம் தரக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ராசிக்கு மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்தார். 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். பல நன்மைகளையும் பல தொல்லைகளையும் தந்து வந்தாலும் கூட 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் நன்மையே தர வேண்டிய நமக்கு குரு பகவான் அந்த 9ஆம் இடத்தை பார்வை பார்க்கறதுனால நம்ம சொத்து பத்துகளில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும், வாங்கி போட்டிருந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக மாறி நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அவரே நம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்தாரு. லாபஸ்தானத்தை பார்த்தா தொழிலில் நன்மை அடையணும், வெளிநாடு போயிருக்கணும், பல வழியிலேயே லாபம் தரக்கூடிய இடத்துல இருந்த குருவான் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு வர்றாரு. அந்த 11ஆம் இடத்துல பல வழியிலே லாபம் தரக்கூடிய குருவான் நமக்கு தொழிலில் சிறு சிறு லாபங்களையும், வியாபாரத்தில் சிறு சிறு லாபங்களையும், அடுத்த ஒரு தொழில் 2 தொழில் பார்க்க அதில் சிறு சிறு லாபங்களையும் தந்து வந்துக்கிட்டு இருந்தார். அவரே நம்ம ராசிக்கு குரு பகவான் மகர ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தார். மகர ராசியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, நம்ம ராசியே பார்த்துக்கிட்டதுனால ஒரு தைரியம், நம்பிக்கை எல்லாம் நம்ம எப்படியும் பழைய கடன்லாம் அடைச்சு புதுசாக ஒரு தொழிலை தொடங்கி நல்லா மென்மேலும் வளர்ற மாதிரி ஒரு தெளிவை தரக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ராசியே பார்த்தாரு. கடல்லாம் ஓடி ஒழியணும், பிரச்சனையெல்லாம் மறையணும், யாரெல்லாம் நம்மளை ஏளனம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை தேடி வரணும், மனசில் புது தெம்பும் தைரியமும் பிறக்கிற இடத்துக்கு குரு பகவான் நம்ம ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்தாலும் கூட இந்த 7 சனி தான் நம்மளை பெரும்பாடாக படுத்தி பிடிச்சி. இந்த 7 சனியுடைய பிரச்சனை தான் நமக்கு இதுவரையிலேயுமே எந்த லாபத்தையும் எந்த ஒரு யோகத்தையும் தர குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால நம்ம எதையுமே அனுபவிக்க முடியலை. வருகின்ற மே 13ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப மிதுன ராசிக்குல நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார் குரு பகவான். மகர ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடம் என்பது சத்ரு ருண ரோக சத்ருஸ்தானம். அதாவது மருத்துவ செலவு, கடன் தொல்லை, வியாதி, எதிரிகள் பிரச்சனை இதெல்லாம் தரக்கூடிய இடம் 6ஆம் இடம். இப்போத்தான் நம்ம எல்லாத்தையும் சந்திச்சு வந்துக்கிட்டு இருந்தோம், எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு வந்துக்கிட்டு இருந்தோம். அவரே நம்ம 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் என்பது தொழிலில் நமக்கு மேலே அதிகாரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். இன்னொரு தொழில் இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்களை பண்ணிக்கணும். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்றதுக்கு ஏற்ற காலம் இந்த நேரம் நமக்கு எல்லாம் சாதகமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா அதில் இருந்துக்கணும். அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல காசு பணத்தில் ரொம்ப நிதானமாக இருந்துக்கணும். அவரே நம்ம ராசிக்கு குரு பகவான் நம்ம ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தில் சுபவிரயமாகவே ஆகிக்கணும். வங்கியில் லோன் எடுத்துக்கணும், சில பேர்கிட்ட கடனை வாங்கிக்கணும். அப்படி
நம்ம எல்லா வழியிலையும் ஒரு இடம் வாங்கிக்கலாம், ஒரு நகையை வாங்கிக்கலாம். எல்லாமே சுபகாரியமா பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, எல்லாமே நமக்கு தகுந்தாற் போல இந்த காலகட்டம் நமக்கு சாதகமாவே வந்துகிட்டு இருக்கு. ஒரு பணம் கட்டியே வெளிநாடு போகலாம். அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேருந்து திடீர்னு வந்து நம்ம ஊருக்கு வந்து, ஊர்ல வந்து வாழ்ற மாரி ஒரு கடைத்தெருவுல வைக்கலாம், ஒரு தொழில் நடத்தலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சுப தொழிலாக நடக்கிற மாரி ஒரு திருமணம் நடைபெறும். குழந்தைகள் பிறப்பார்கள். அதே சமயத்துல நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு குரு பகவான். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். பணம் பற்றாக்குறையாக இருக்கும். இதுவரையிலையும் உங்களுக்கு குடும்ப சுமைகள் அதிகரிக்கும். இதுவரையிலையும் இருந்து வந்து போன பிரச்சனைகள் கொஞ்சம் சிறு சிறுக மாறிடும். நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்து வருவீங்க. காசு பணம் எந்த வழியிலையும் குறைச்சலை தராது. யார்ட்டையும் பணத்தை நம்பி கொடுக்காதீங்க யார்ட்டையும். அதே விட கடனை அதிகமா தேவையில்லாம சுமத்திக்காதீங்க. நீங்க வருகின்ற திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமையில் மீனாட்சி அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து வாருங்கள். எல்லாம் நலமும் வளமும் நடைபெறும். நன்றி, வணக்கம்.